ஹாய் கைஸ், நம்ம மெமரி வச்சு விம் பிரேக்கில் சீசன் 2ல் எபிசோடு 1 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்ட் ஆகிட்டுக்குது. ஓ, பெரிய வாரே நடக்குது. ஓஹோ, அவன் தான் நின்றுட்டு இருக்கானோ. வெறியாவ போறான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சுவ பத்தி மட்டும்தான், மத்ததெல்லாம் பெருசா எதுவும் தெரியாது. கீழுங்கிறது ஒரு சின்ன டீம் தான். அவங்களோட லோகோ டிராகன் ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கும். அவங்க ரூல்ஸ் என்ன, அந்த டீம் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு எதுவும் தெரியாது. அவங்க சில தப்பு பண்ணியிருக்காங்களாம், அதை நான் கேள்விப்பட்டேன். அந்த டீமை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன். அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், எனக்கு கவலை இல்லை. அவங்க இந்த மாதிரி மோசமான வேலையை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். எனக்கு இது கடுப்பா இருக்கு. மொத்த முடிஞ்சாது பயங்குதா. யாரு வந்தாலும் பரவாயில்ல, நாம அந்த நகோட்டோவை திரும்ப கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதான். யாரு நம்மளை தடுக்கிறதுக்கு நம்ம வழியில வந்தாலும் அவங்கள பொழந்து கட்டுறோம். அவனுமே வந்து அடிச்சா ஃபைட் போட்டா எப்படி கண்டுபிடிக்கும்? அவனு கூட வராங்க. நம்ம வழியில குறுக்க வந்தா விட்டு வைக்கவா முடியும்? உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனா கீழே பொறுத்த வரைக்கும் யாராவது அவனை எதிர்த்தாங்கன்னா அவங்க மொத்தமா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. கையில பேட்டு கம்பின்னு எது கிடைச்சாலும் அடிப்பாங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. இதுதான் உங்க இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இதுதான் அவங்களோட இடம். கீழோட இடத்துக்கு வந்துட்டோம். வீட்டிலே இல்லாமல் அப்படியே ஒதுங்கி கிடக்குது. ஆர்பர் போல என்ன லாக் ஆயிருக்கு? உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? என்னடா மெசேஜ்? ஏய், என்ன சத்தம் அது? அத கேட்டாலும் எரிச்சலா இருக்கு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் இதுல சுகிஸ்டா, இப்படி பண்ணாத, திறக்க முடியாது. உடைச்சிருவான் போல இது. இருப்பா ஒரு பொசிஷன் நின்னுகிற. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சது. எப்பாடி இவன் வெயிட் கை எட்டி வச்சேனே அவரு எலும்புலாம் நொறுங்கிடும் போல இது. வாங்க வாங்க வாங்க. லாக் பண்ண உள்ள என்ன பண்றீங்க? எல்லாரும் சேர்ந்து வாங்கிட்டு போக தான் இங்க வந்திருக்காங்க போல இருக்கு. சரி இருக்கட்டும். ஏய் நகாட்டோ, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்காங்க. ஏன் அடிச்சுதான் கை காட்டுறது? இதே வேலை தான் போல உங்களுக்கு. பாத்துக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். சரி வேண்டாம். என்ன பண்ற நீ? பழைய விடு. ஒழுங்கு மரியாதையா அவனை விட்டுடு. வாய்ப்பே இல்ல. ஏற்கனவே இவன் முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அப்படிலாம் விட்டுற முடியாது. அதனால உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்காக நான் இங்க வரல. அவனை விட்டுரு. பேசி பிரயோஜனம் இல்ல. இதுதான் உங்க முடிவுனா எங்களுக்கு வேற வழி இல்ல. உங்க எல்லாரையும் பொழந்து கட்டிட்டு அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போறோம். ஐயோ பயமா இருக்கு. அப்படியா? கிட்ட வாடி. இவ்வளவு பேர் இங்க கூட்டு வந்துட்டா மட்டும் போதும்னு நினைக்கிறியா? டவுனோட ஹீரோஸ்லாம் இப்படிதான் பண்ணுவாங்களான்னு? எங்களுக்கு வேற வழி இல்ல. கொடுக்கறதுக்கு நாங்களும் ரெடி. எல்லாம் பேட் தான்.
இன்னும் கேங் வரானுங்க. போச்சு போ, இதை நாம யாரும் எதிர்பார்க்கவே இல்ல. திடீர்னு எங்க இருந்து இவ்வளவு பேர் வந்தானுங்க? இது எதிர்பார்த்தாண்டா வந்திருக்கணும். அவங்க இடம்னா இவ்வளோ பேர் இருக்க தான் செய்வாங்க. அடைச்ச, நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? ஒரு ஆளுக்கு 3-4 பேரும் பிரிச்சுக்கலாம்பா. சும்மா ஊர்ச்சு தொங்க விட்டுருவோம். இவங்க எல்லாரையும் கேலி பண்ணிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போலாமா? எனக்கு தெரிஞ்சு இங்க சுகிஸ்டா தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன். இவனுங்க மாதிரி ஆளுங்களை உமேமியா சும்மா விட்டு வைக்க மாட்டாரு. அப்போ இறங்க வேண்டியது தான். நீங்க எல்லாரும் கொஞ்சம் பின்னாடியே நில்லுங்க. இவனுங்களை நானே சமாளிச்சுக்கிறேன். எவனாவது தப்பிக்க பார்த்தானா அவனை நீங்க அடிங்க. தப்பிக்க பார்த்தா அடிக்கணுமா? இது ஒண்ணு சாக்கர் இல்ல. எதுக்கு இப்ப வாயாலேயே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எப்பவும் இதெல்லாம் நடக்கிறதானே. சாக்கர் தனியா விளையாடுற விளையாட்டு கிடையாது. கிரேட் கேப்டன் மட்டும் சண்டை போட்டா எங்களை பத்திலாம் என்ன நினைப்பாங்க? நாங்க யாருன்னு காட்ட வேண்டாம். எங்களை பத்தி எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அட் டைம் எல்லாரையும் அடிக்க முடியுமா? காத்துலயே யோசிப்பாங்க, நம்ம எல்லாரும் பங்கு போட்டுக்கிறாங்கன்னு யோசிப்பாங்க. ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்கீங்கல்ல? இவனுங்களை புரட்டி எடுங்க. எல்லாம் இந்த கட்டையை வச்சு அடிக்க வரானுங்க. சொன்னாங்க இது தடுக்குது, இது தடுக்காங்க. நம்மளால் அடிப்பட்ட பலமா ஒரு கைனா பரவாயில்ல. ஓய், வேற லெவல் பண்றாங்க ரெண்டு பேரும். ஆடா இவன் அசால்ட்டு தான். நின்று அடிக்கிறாங்க. செய்யவே நல்லது. உனக்கு ஒன்றும் ஆகலையே. நல்லாதான் இருக்கேன். அவனை இவன் ப்ரைட் பண்ணுகிறான். சுகிஸ்டா ஸ்ட்ராங் ஆனவங்க தெரியும். ஆனா சக்குரா இவ்வளவு ஸ்ட்ராங் ஆனவன எனக்கு இப்பதான் பாக்குறாங்கல்ல இவனுடைய. இவனுக்கு 5 பேரை பிரிச்சா போதும், எல்லாரும் அடங்கிடுவாங்க. நோட் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கே? சீக்கிரம் வா போலாம். எங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுங்க. எல்லாரும் தள்ளுங்க. பாரு, அவங்க வந்துட்டாங்க. என்ன ஹன்சாய்? ரொம்ப சாரிண்ணா. என்ன பண்றேன்னு பாரு. இதுக்கெல்லாம் அவசியம் அசால்ட்டா நிக்கிறானே. பேசிக்கிட்டு இருக்கும் போது கை சுத்துற. நான் ஃப்ரெண்டு ரெடியா இருக்கியா? இருக்கான். விரும்புறான். அவ்வளவுதான், இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. பார்ட்டில எங்களோட விஐபிகளும் ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்க யாரா புதுசா? நம்மளால நிச்சயம் முடியும். எல்லாரையும் ஒரே நேரத்துல அடிச்சு துவச்சிடலாம். கான்ஃபிடென்ட்டா தான் இருக்காங்க. ஆனா இவனுக்கு கொஞ்சம் மோசமா தெரியுது இந்த 5 பேர். கரெக்டா 5 பேர். ஓகே, ஆரம்பிக்கலாமா? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனையும் நான் சும்மா விட போறதில்ல. தப்பிச்ச மட்டும் ஜெயிக்க முடியாது. சண்டையும் போட தெரியணும். டேய், 4 கிலோ போட்டு வாடா. என்னாச்சு உனக்கு? சண்டை போட தெரியாதா என்ன? நீ பேசுறத கேட்டாலே கடுப்பாகுது. அடிக்கிறது ஒரு வைரம் பாஞ்ச கட்டையன்னு தெரியாம கட்டையால அடிக்கிற. நீ எதால அடிச்சாலும் கடைசியில ஜெயிக்க போறது ஹீரோ தான். வில்லனுக்கு மெயின் கேரக்டர்ஸ் போறாங்க.
பரவாயில்லையே, இவன் நல்லா சின்ன பையனா வளர்ந்துருக்கியே. நிச்சயமா உன் கூட சண்டை போடுறது ஃபன்னா இருக்க போகுது. என்ன நீ பொண்ணு மாதிரி அங்க இங்கன்னு வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டே இருக்க? ஏன் ரூடா பேசுற? பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? பொண்ணுங்களும் எதுக்கும் சலைச்சவங்க கிடையாது, தெரியும்ல. இதுல இருந்தே நீ உருப்பட மாட்டேன்னு தெரியுது. உன்னை அப்படி கேஸ் ஃபேன்ஸ் அதிகம் தெரியும். மன்னிச்சுக்க செல்லம். ஏய் அது இரும்பு ராட்ல அடிச்சுக்கிறான், அடிச்சு விட்டுறான். பாட்டு அடிச்சு விட்டுறான். உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். அவனை காப்பாத்துறதும் என்னோட கடமை தான். அவனை காப்பாத்த சீன் போடுற, இத போய் ஒரு பெருமையா பேசிக்கிட்டு இருக்க. அடச்சா, என்ன இது? எவ்வளவு அடிச்சாலும் குறையவே மாட்டேங்கிறானுங்க. பார்த்து ஜாக்கிரதை. ரூல் பெல்ல சண்டை போடல கண்ணா அப்படினா என் கூட சண்டை போடாம போற? உன் கூட சண்டை போடணும்னு வந்த என்ன ஏமாத்தலாமா? என்ன பார்த்து பயந்துட்டியா என்ன? மிஸ் பண்ணிட்டியே. தள்ளி போயிடு, என் வலிக்க விட்டு தள்ளி போயிடு. விமாடிச்சுதான் மண்டை உடஞ்சுக்குது போல. சண்டையில என்ன மட்டும் பாத்துக்கிட்டு இருந்தா போதாது தம்பி. உன்னை சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்னு பாக்கணும், புரியுதா? இவனுங்க 5 பேரும் சப்போர்ட் பண்ணதால மத்தவனுங்க எல்லாம் என்ன ஆட்டம் ஆடிட்டு இருந்தானுங்க. இவனுங்களை பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் மத்தவங்க எல்லாம் துண்டை காணும் துணி காணும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தவங்களை காப்பாத்தணும்னு யோசிச்சு இந்த 5 பேரால ஒழுங்கா சண்டை போட முடியாம ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தனும் திணறத பார்க்க எனக்கு ரொம்ப குதூகலமா இருக்குது. இவனுக்கு இங்க தனியா வர்றதுக்கு தைரியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை ஆமா இவரு தனியா தான் ஃபைட் போடுறாரு. மேல வராராம். பாவம் பாவம் ரொம்ப பாவம். சரியான லூசா இருப்பானுங்க போல. யாரு என்னன்னு தெரியாம வந்து மாட்டிட்டானுங்க. இல்ல இது சரியில்ல. ஃபியூரினால இவங்களை யாரையும் சமாளிக்க முடியல. நான் பின்னாடி இருக்கிறதுனால சுபாவால அவன் கூட ஒழுங்கா சண்டை போட முடியல. நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்ப நானும் சிசல்டோரியன்ல ஒரு ஆளு தானே. ஆனா இப்ப வரைக்கும் யாரு கூடயும் நான் சண்டை போட்டதில்ல. ஆனா இன்னைக்கு நான் கண்டிப்பா சண்டை போட்டே ஆகணும். நான் ஒன்னும் அப்பாவே கிடையாது. உன்னை பாவம் பார்த்தலாம் இங்க வரல. சண்டை போடுறத விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. நானும் ஃபியூரினை சேர்ந்தவன் தான். என்னால யார் கூடயும் சண்டை போட முடியலனாலும், என்னால என்னையே காப்பாத்திக்க முடியலனாலும் எதை பார்த்தோம் பயப்படக்கூடாது. தைரியம் ஓகேடா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா என்ன விடு. ஓய் நாய்களா 4 பேர் வரானுங்க. எதிர்பார்த்தா நினைச்ச மாதிரியே நான் நல்லா சொதுப்பி வச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிரு சக்குரா. என்னோட அடி வீட்ரா. ஆமா இவன் நம்ம காஜி. இவங்க எதுக்கு? ஓ இவங்களா? காஜி டீம் செகண்ட் இயர். அவங்க தான் அங்கேயே பார்த்துட்டாங்க வருவாங்கன்னு தெரியும். ராஜி என்ன பண்றீங்க? எல்லாரும் இங்க அடி வாங்கிட்டு இருக்கீங்க. என்ன மட்டும் குசுமி இது பைப் இல்ல, சீரியஸா பார்க்கணுமே. இது வேற காமெடி. அந்த அந்த பையன் ஹெட்பன்ஸை போட்டு லாலிபாப் வச்சிருப்பானே, காஜி தானே அவன்? ஆமா, அவங்க பவர் என்னன்னு பார்க்க போறோம். அவ்வளவுதான். எதிரில இருக்கிறவங்கள அடிச்சே கொன்றுவான் தெரியுமா? அடடே, இது எதிர்பார்க்கவே இல்லையே. பேக்கப்க்கு ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்களா? அதுலயும் இவனுக்கு செகண்ட் இயர்ஸா? உங்களுக்கு இந்த சண்டையை பத்தி என்ன தெரியும், ஏன் ஆரம்பிச்சதுன்னு தெரியுமாலாம் தெரியல. உங்க டீம் டவுனை பாதுகாக்கிற ஆளுங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எங்களுக்கும் நகாட்டோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடக்கிறதா தான் இருந்துச்சு. இதுல பியூரின் தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது.
தேவையில்லாம இதை நீங்க பெரிய விஷயமாக்கிட்டு இருக்காதீங்க. வாய மூடுறதுக்கு பயப்படுற மாதிரி இது. நாங்க இங்க வந்ததே உனக்கு பிரச்சனை கொடுக்கதான். நீ சொன்ன மாதிரி போஃபியூரனுங்கிறவங்க ஊரை பாதுகாக்கிறவங்க தான். செகண்ட் இயர்ரா வந்து மெயின் தலை வந்து என்ன பிரச்சனைனா நாங்க வந்து நிற்போம். அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது எங்க கடமை. ஃபியூரினை சேர்ந்தவங்களும் எங்க ஊரை சேர்ந்தவங்க மாதிரி தான். எங்கள ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்கள பாதுகாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. இப்ப நீ ஏதோ சொன்னீங்க, எனக்கு சரியா கேட்கல. அப்ப நீ செவிடன் தான் போல இருக்கே. ஃபியூரனுக்கு சொந்தமானதை நீ எடுத்துக்கிட்டல்ல, அப்ப உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாகணும். தேவையில்லாம இந்த பிரச்சனையில தலையிட்ட தப்பு பண்ணிட்ட. இட்ஸ் கேட்டிட்டா மிருகண்டா. வாய மூடுறிய. சரி, எதுக்கும் ஒரு வார்னிங் கொடுக்கலாமேன்னு பார்த்தேன். இனி யோசிக்கிறதா இல்ல. வேடிக்கை பக்கமா வந்தவங்களையும் புரட்டி எடுங்க. 3 பேர் தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கானுங்க. சீக்கிரம் முடிச்சு விடுங்க. எங்க அவங்களே அரண்டு போய்க்கிறானுங்க ஒரு அடிக்கு. சீக்கிரம் ஆரம்பிக்கலன்னா இவன் நிலைமை தான் உங்களுக்கும். அதேதான் மிரட்டி பண்ண வைக்கணும். இது நீங்க அவங்கள்ட்டே அடி வாங்கிடலான்னு தோணும். நம்மளுக்கு சொன்னதை இவங்க செஞ்சுக்கிறாங்க. 3 பேரை பழகிறாங்க. சரிப்பா, நான் போய் அங்க மேல இருக்கவனை மெயின் தலையை பாரு. பார்க்குறா போனோம் நினைச்சான். என்ன இங்கே இருக்க சொல்றியா? பேசவே மாட்டானா? உண்மையிலே நான் ரொம்ப மோசம். எல்லாரும் கேட்டுக்கங்க, உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். அதனால உங்க முன்னாடி இருக்கிறவன் கூட தைரியமா சண்டை போடுங்க. வளர்ந்துருங்க. வந்துட்டியே. ஓ, அவன 3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவனை பறக்க விட்டேன். பரவாயில்லையே, இவ்வளவு அக்கறையா? நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் அங்க மேல இருக்கிற நான் தான் பொழப்பேன். கை வைக்காத. அதுக்கு முதல்ல நீ இவனை சமாளிச்சு முடிக்கணும். நான் என்ன உன் கூட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். மறந்துட்டியா என்ன? நீ தானே என்கிட்ட சொன்ன என் பிரச்சனையை நான் தான் பாத்துக்கணும்னு. அதைத்தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாம நீ இதான் தலையிடாத சொல்லிட்ட. இதுதானே அவனும் சொன்னான், நீ வந்து நின்னுல அந்த மாதிரி தான். உன் நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? வழிய விட்டு போடாடே. காலை வாகனத்துக்கே ரிட்டர்ன் போயிட்டான். என்ன பண்ற இவன்? வாய மூடிக்கிட்டு இருக்க. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. இப்ப நீ அங்க போய் அவன் கூட சண்டை போட்டு தோக்கடிக்கணும்னு நினைக்கிற, சரியா? ஆமா, அதான் என்ன தப்பு? நீ என்ன பண்ற? பைத்தியம் பிடிச்சிருக்கா? மேல இருக்கவன் கூட சண்டை போடணும்னு நினைச்சு கீழே இருக்கவன் கிட்ட கோட்டை விட்டு. என்னது? உன்னால மொத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியல. இந்நேரத்துக்கு நீ முதல்ல பண்ணிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு தெரியுமா? கூட இருக்கவங்களே காப்பாற்ற முடியல. நீ எல்லாம் ஒரு கிரேட் கேப்டனா? கத்துக்கணும். எல்லாரையும் கவனமா பாத்துக்கங்க. தேவைன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இவ்வளோ பேர் சமாளிக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கா? அதுக்கான இது இல்லை. என்னாலும் அவட சும்மா விட்டுறத சரியா? நானும் அதே தான் நினைச்சேன். அவனை விட மாட்டேன். வேணும்னு அவனுக்கு கொடுக்க வேண்டியதை உனக்காக சேர்த்து கொடுத்துட்றேன். தேவையானதை மட்டும் நீ பண்ணா போதும். நான் அவனோட மூக்குல குத்தி மூக்க உடைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். குறைஞ்சது 10 தடவையாவது செஞ்சுட்டா போயிடுச்சு.
ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் சாக்குரா இன்னொருத்தன்ட்டு ஒப்படைக்கிறது அது மாதிரி பண்ணவே மாட்டான், விட்டுடவே மாட்டான். நான் சொதப்பிட்டேன். அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் டக்குன்னு. திடீர்னு எனக்கு என்ன ஆச்சு? நீயாடா? நான் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. என்னாச்சு? ஃபீல் பண்றியா என்ன? பெரிய சண்டை ஆரம்பிக்கலாமா? என்ன மன்னிச்சிரு. இனி நான் உன் கூட சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்றதா இல்லை. செகண்ட் சீசனில் ஃபர்ஸ்ட் எபிசோடே இப்படி ஒரு வாரே நடந்துச்சு அதுக்குள்ளே. அதாவது அனிமையில் ஆக்ஷன் இல்லை, ஆக்ஷனுக்குள்ளே தான் அனிமையாக இருக்குதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் வரப்போ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்தாங்க. இருந்தாலும் எனக்கும் டவுட் இருந்தது, ஏன்னா அவங்க பிளேஸ்க்கு போகிறீங்கன்னா எவ்வளோ பேர் வருவானுங்களோ, எத்தனை பேர் சமாளிச்சிட முடியுமா அப்படின்னு இருந்துச்சு. நம்பிக்கையாக போகிறாங்க ஓகே, பட் இன்னும் நம்ம அந்த அளவுக்கு கொஞ்சம் இது படுறோமோன்ற இதுவும் எனக்கும் இருந்துச்சு. பார்த்தா அதே விஷயம் தான் நடந்தது. ஆனால் செகண்ட் இயர் நோட் பண்ணாங்க, அங்கே வந்துடுவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா 3 பேர் வந்துக்கிறாங்கன்னா அவனுங்க யாருன்றது அதுலேயே தெரிஞ்சிச்சு. வேறு லெவலில் வந்து அந்த ஃபீல் கொடுக்குறப்போ பயங்கரமாக இருந்ததுங்க. வாராவே வந்து எட்டி உதைக்கிறப்ப எல்லாம் அரண்டுட்டானுங்க. அதுக்கு மேலே ஒருத்தன் கிட்ட கூட வரல. அவன் மிரட்டி பண்ணனால தான் வேறு வழியே இல்லாமல் இவனுங்களும் அடிக்கிறதுக்கு வந்தாங்க. ஆனால் இவனுக்கு வந்து ரூலாக இதுவாக ஆக்ஷனில் இறங்கல. கண்டமேனிக்கு கையில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து அடிக்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கையில் ஆயுத வச்சு அடிக்கிறாங்க. டேரெக்டாக ஹேண்ட் டு ஹேண்ட் வரமாட்டேன்றானுங்க. அதுதான் பிரச்சனை. இந்த சாக்குரா கூட மண்டையில் இரும்பு ராட்டிலே போட்டு வச்சிட்டானுங்க. ஸோ கண்டமேனி அடிக்கிறதுனால இவங்கள்ட்ட வந்து இப்படி மோதது வந்து பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி தான் ஆகிடுச்சு. இதே நார்மலாக இருந்தால் மேபி சாக்குரா இந்த டீம் சமாளிச்சிருக்க முடியும். இது அடித்தடி கட்டை அது இதுன்னு போகிறதுனால முடியல. நம்ம ஆள் வந்து இறங்கணும். பட் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே சாக்குரா அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுமே அக்செப்டே பண்ணிக்க மாட்டான் அவன். என்னன்னு தெரியல, திடீர்னு அவன் சொன்னதும் என்ன அவனுக்கு ஹிட் ஆச்சுன்னு தெரியல. எல்லாரையும் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. அவன் மட்டும்னா மேபி விட்டு கொடுக்காமல் வந்திருப்பான். இத்தனை பேர் என்னால் அடி வாங்குறாங்கன்றப்போ அது உடனே அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஆமாம் நான் தப்பு தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை ஏற்றுக்கிட்டான். இல்லை நம்ம சீனியர் சொல்லியிருந்தா கூட இவ்வளோ சீக்கிரம் பண்ணியிருக்க மாட்டேன். இவன் சொன்ன ஒரு அடி விட்டு சொன்னது கப்புன்னு அப்படியே ஆஃப் ஆகிட்டான். எனக்கு அது பயங்கர ஷாக்காக இருக்குது. அதாவது நம்ம டேரெக்டாக சண்டை போட்டால் போட முடியுது. இன்னொருத்தர் அடி வாங்குறாங்க, என்னால் இன்னொருத்தர் வேற வாங்கிக்கிறான், அவனை காப்பாற்ற முடியல, இங்கேயும் என்னால் இறங்க முடியலன்றப்போ ஒரு இதுவாக ஃபோக்கஸ்டாக சண்டை போட முடியல. அது திணற வைக்குது. அதே தான் அவன் சாக்குராவுக்கு நடந்துச்சு. 2 அடி வாங்குறான், அங்கே எல்லாருமே படுறாங்கன்றப்போ அவனால் மல்ட்டியாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண தெரில. ஸோ அதனால தான் திணட்டான் பையன். அவன் வந்து புரிய வச்சதும் புரிஞ்சிச்சு. இங்கே டீமும் அதிகம் வந்துக்கிட்டே இருக்காங்களா, எப்படி அவங்க மேனேஜ் பண்ண முடியும்? இவங்களும் இருக்கிறது கம்மி தான். பட் இந்த சீனியர் 3 பேர் வந்து ஒருத்தருக்கு 3 பேர் அசால்ட்டாக அடிச்சு தட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்கு நம்ம இன்னும் ஃபைட்டு நிறைய விஷயம் கற்றுக்கணும். அதான் நம்ம ஆளுங்க சொன்னது ஒத்த 3 பேராக பிரிச்சுக்கலாம். அவங்க வந்ததும் அதை தான் பண்ணாங்களே, வச்சு ஒரு அடிக்கும் பிரிக்கிறாங்க. வேற லெவல் ஃபைட்டாக இருந்ததுங்க. ஆனால் அதே தான் இப்போ அவனும் சரி, அந்த காதில் ரிங்கு போட்டுட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா அதே தான். அவனை ப்ரொடக்ட் பண்ணணும்னு அவனும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஃபைட் போடுறவன். இப்போ அவன் மேலே பட்டுறக்கூடாதுன்னு ஃபைட் போடுறப்போ அவனால் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ இந்த விஷயத்தில் தான் நம்ம பசங்க திணட்டானுங்க. ஆனால் எனக்கு வந்து நகுட்டோ ஃப்ரெண்டு அந்த ஸ்டெப்லேருந்து தள்ளி விட்டு ஸ்டெப்பில் அப்படியே உளுந்து கிடந்தானா, அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யாருமே தூக்கல. ஆனால் டைமும் இல்லை, சண்டையும் போயிட்டு இருக்கு. அப்படின்னும் போது இந்த சீனியர் வந்து ஃபர்ஸ்ட் வேலையை அவனை தான் தூக்கி ஓரமாக உட்கார வச்சு ஒன்று பண்ணான். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் சாக்குறாக்கு அங்கே வலிக்குது. அவனும் போகிறான், இங்கே ஃப்ரெண்டு இவனும் விழுந்துட்டான். எதுக்குமே டைம் இல்லை. அவன் டைமும் கொடுக்க மாட்டான்டான். அவனை டக்குன்னு முடிச்சுட்டு வந்திருந்தா வேற முடிக்க முடியல. அப்படின்றப்போ அதுதான் நம்ம இன்னும் அந்த அளவுக்கு வரலன்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் வந்திருக்கு. செகண்ட் இயர்னா இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. ஸோ நீ இது அவசரப்பட்டன்ற மாதிரி கொஞ்சம் கலந்தாடி இருக்கலாம், இது என்ன சொல்லியிருக்கலாம். நீ பாட்டுக்கு வந்துட்டு பார்த்தியா, அதுதான் தப்பு. ஆனால் அது யாரும் எதிர்பார்க்கல. இத்தனை பேர் வருவானு வந்து போட்டுட்டு உள்ளலாம் உட்காந்துக்கிறானுங்க இவனுங்க. அது எதிர்பார்க்காத ஒன்று. அதே மாதிரி அந்த ப்ளூ டீம் அவங்க அந்த 5 பேர் ஸ்பெஷலாக அந்த நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணுறப்போ தெரிஞ்சு போச்சு மெயின் கேரக்டர் இது இப்போ முடிகிற விஷயம் இல்லை, இது கண்டினியூ ஆக போகுதுன்றது எனக்கு அங்கேயும் தெரிஞ்சு போச்சு. மேபி நம்ம சீனியர் வரைக்கும் இது போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பண்ணுறதை பார்த்தா அவன் நிற்கிற பொசிஷனை பார்த்தா சாதாரணமாக தெரில. இது இன்றைக்கி முடிகிற விஷயமா தெரில. பார்க்க இன்னும் பெருசாக வளரும்ன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.